வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதர் அதாவது பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த ஆற்றலையும் 1008 கூறுகளா பிரிச்சு அதிலிருந்து ஒரு மனிதன் எப்படி உருவாகிறான்னு ரொம்ப துல்லியமா கணக்கிட்டு பார்த்தான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? கண்டிப்பா. உங்களை இந்த ஆழமான அலசலுக்கு ரொம்ப உற்சாகத்தோட வரவேற்கிறேன். நீங்க எப்போதுமே வெறும் மேலோட்டமான தகவல்களை மட்டும் தேடாம விஷயங்களை கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க நினைக்கிற ஒரு நபர்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உங்களுக்காகவே பிரத்யேகமா இந்த உரையாடலை நாங்க வடிவமைச்சிருக்கோம். ஆமா, இன்னைக்கு நாம பார்க்க போற மூல ஆதாரம் சாதாரணமான ஒண்ணு கிடையாது. போகர் எழுதிய ஜனன சாகரம் 550 அப்படிங்கிற நூல்லேருந்து எடுக்கப்பட்ட சிருஷ்டியின் கலைகள் கூறல், அதாவது பாடல் 5 முதல் 9 வரை இருக்கிற பழமையான வரிகள். போகர் அப்படின்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வர்றது சித்த மருத்துவம் இல்லைன்னா நவபாஷாணம். ஆனா இந்த குறிப்பிட்ட பாடல்கள்ல அவர் சிருஷ்டி, அதாவது படைப்போட ரகசியங்களை ஒரு நவீன இயற்பியலாளர் மாதிரி அணுகியிருக்காரு. அதுதான் இதுல சுவாரஸ்யமே. இந்த அலசலோட முக்கிய நோக்கமே என்னன்னா, அந்த சிருஷ்டியோட ரகசியங்களை இந்த வரிகள் எப்படி விளக்குது, பிரபஞ்ச ஆற்றலுக்கும் மனித குலத்துக்கும் என்ன சம்பந்தம், ரொம்ப முக்கியமா ஞானம்னா என்ன அப்படிங்கறத எந்த கடினமான வார்த்தைகளும் இல்லாம நாம புரிஞ்சுக்க போறோம். எந்த ஒரு தத்துவ குழப்பமும் இல்லாம ரொம்ப எளிமையா பார்க்க போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நிஜமாவே வரியிலேயே போகர் ஒரு பிரம்மாண்டமான விஷயத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த பாடல்களை சும்மா வாசிச்சுட்டு கடந்து போகவே முடியாது. உண்மைதான். அண்டத்தோட படைப்புக்கும் நாதம் அப்படின்னு சொல்லப்படுற ஆதி ஒளிக்கும் என்ன தொடர்புன்னு போகர் சொல்றதை கேட்டா அப்படியே குவாண்டம் இயற்பியல வேற ஒரு கோணத்துல பாக்குற மாதிரி இருக்கும். போகரோட ஹேத்துக்கள் இருக்கிற அந்த நுட்பம் தான் நம்மள திரும்ப திரும்ப ஆச்சரியப்பட வைக்குது. சரி, நாம நேரடியா அந்த 5வது பாடலுக்குள்ளேயே போயிடலாமா? தாராளமா. நீங்க முதல்ல அந்த பாடலை வாசிங்க. இதோ. பாரப்பா பிரம்மம் என்ற சோதிக்குத்தான் பரிவான கலையதுவா இரத்தெட்டாகும், சேரப்பா நான் பிறந்த கலைகளுதானும் சேர்ந்ததடா 81 கூடி, ஆரப்பா வானும் ஒரு பெண்ணுமான வட்சர மதுகானு 51, கோப்பா ஒன்றான வட்சரத்தால் விதம் எல்லாம் அறிந்ததடா யானும் காணேன். எவ்வளவு அழகான வரிகள் பாருங்க. ஆமா, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அவர் பாரப்பா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரே, அந்த பாரப்பா அப்படிங்கிறது பார் அப்பா, அதாவது கவனமா பார் அப்படின்னு நம்மள நேரடியா கூப்பிடுற ஒரு சித்த மரபு சொல். நம்ம அட்டென்ஷனை கொண்டு வர்றதுக்காக. எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் பிரம்மம் என்ற சோதிக்குத்தான் அப்படின்னு சொல்றாரு. பிரம்மம் எனப்படும் அந்த ஆதி மூலமான பேரொளிக்க. ஓகே, அந்த பேரொளியில பரிவான கலையதுவா 1008 அதனுள் அடங்கியுள்ள கலைகள், அதாவது படைப்போட ஆற்றல்கள் மொத்தம் 1008 அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த 1008 கலைகள் தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட கட்டமைப்பு. ஆமா. ஆனா அடுத்த வரியில ஒரு பெரிய திருப்புமுனைய கொடுக்கறாரு பாருங்க. சேரப்பா நான் பிறந்த கலைகள் தானும் சேர்ந்ததடா 51 கூடி. கரெக்ட். அந்த பிரம்மாண்டமான 1008 கலைகள்ல இருந்து நான், அதாவது மனிதன் அல்லது உயிர்கள் தோன்றுவதற்கு காரணமான கலைகள் சரியா 51 மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. 1008ல இருந்து வெறும் 51? ஆமா. இந்த 51 அப்படிங்கிற நம்பருக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அடுத்ததா அவர் பயன்படுத்துற அட்சரம் அப்படிங்கிற வார்த்தைய நாம கவனிக்கணும். ஆரப்பா ஆணும் ஒரு பெண்ணுமான அட்சரம் அது காணும் 51. இந்த அட்சரம் அப்படிங்கிற வார்த்தைய நாம சாதாரணமா எழுத்து அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆமா, அட்சரம்னா எழுத்து தானே. ஆனா அதோட வேர் சொல்ல பாத்தீங்கன்னா ஆ அப்படின்னா இல்லை, க்ஷரம் அப்படின்னா அழிவது. ஓ, அப்போ அழியாததுன்னு அர்த்தமா? எக்ஸாக்ட்லி. ஒரு காலம் அழியாத ஒரு தன்மை கொண்ட ஒலியதான் அவர் அட்சரம்னு குறிப்பிடுறாரு. அப்போ படைப்புங்கிறது வெறும் பருப்பொருட்களால் ஆனது இல்ல, அது இந்த அழியாத ஒளிகளால் பின்னப்பட்டது. அதான் போக ராணித்தரமா பதிவு பண்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த 51 ஒலிகளுக்குள்ள ஆண் பெண் அப்படிங்கிற இருமை, அதாவது டுவாலிட்டி இருக்குன்னு சொல்றாரு. இது இப்போ நம்ம மாடர்ன் சயின்ஸ்ல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் பத்தி படிப்போம் இல்லையா, அது மாதிரி இருக்கே. அதேதான். பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்னு சேரும்போது எப்படி ஆற்றல் உருவாகுதோ அதேதான் அவர் ஆணும் ஒரு பெண்ணுமான அட்சரம் அப்படின்னு சொல்றாரு. இத நினைச்சு பார்க்கும்போதே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. பல கோடி அதிர்வுகள் இருந்தாலும் மனித உயிர் இந்த 51 அடிப்படை ஒளிகளால ஆனது. அந்த பாடலோட முனிவுல கோப்பா ஒன்றான அட்சரத்தால்
விதமெல்லாம் அறிந்ததடா யானும் காணேன் அப்படின்னு முடிக்கிறாரே. அதாவது இந்த 51 ஒலிகளுக்கும் தலைமையா விளங்குற ஒரு ஒற்றை அட்சரம், ஒரு மூல எழுத்து இருக்கு. அந்த ஒரு மைய ஒலியை நாம உணர்ந்துட்டா படைப்போட ரகசியமே தெரிஞ்சிடும்னு சொல்றாரு. ஆமா, இது ஏதோ மேஜிக் இல்ல, நம்ம உடம்புக்குள்ள ஏங்குற அதிர்வெண்களை பத்தின ரொம்ப ஆழமான புரிதல். அந்த புரிதல் எப்படி நடக்குது அப்படிங்கறத அவர் 6வது பாடல்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. நான் அந்த பாடலை வாசிக்கிறேன். கண்டிப்பா. காணப்பாவிந்தத்தி ஒன்றுக்குத்தான் கண்ணை கிறந்ததடா ஒன்றுதானும் தோணப்பா வந்த ஒரு கண்ணினாலே துளங்கவே யான் பிறந்த மூலங்கண்டேன். நாணப்பா கருவிதான் ஆகாதென்றும் நாதமென்ற ஓசையது வேணுமென்றும் பூணப்பா விதிர்சிறிது கலைவிரிந்து பூரணமாய் உந்தனையும் சிருஷ்டித்தேனே. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஆமா, அவர் காணப்பா 51க்குத்தான் கண்ணை திறந்ததடா ஒன்றுதானும் அப்படின்னு பாடும்போது ஒரு பெரிய உண்மையை உடைக்கிறார். ஆமா, அந்த 51 அச்சரங்கள்ல ஒரே ஒரு அச்சரம் மட்டும் உள் விழிப்பினை, அதாவது ஞான கண்ணை திறந்ததுன்னு சொல்றாரு. அப்போ நாம நம்மள முழுமையா அறிஞ்சுக்கணும்னா அந்த மைய அதிர்வு தூண்டப்படணும். கரெக்ட். அப்படி தூண்டப்படும் போது என்ன ஆகுது? தோணப்பா அந்தொரு கண்ணினாலே துளங்கவே யான் பிறந்த மூலம் கண்டேன்னு சொல்றாரு. அந்த ஒற்றை கண் திறந்ததால நான் பிறந்ததற்கான உண்மையான மூலத்தை தெளிவா பார்த்தேன்னு சொல்றாரு. ஆனா எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச வரி அடுத்ததுதான். நாணப்பா கருவி தானாகாதென்றும். அந்த வரியா? ஆமா, நாதம் என்ற ஓசையது வேணுமென்றும். இது அப்படியே இப்போ இருக்கிற ஸ்ட்ரிங் தியரி மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அவர் இங்க பயன்படுத்துற கருவி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப நுட்பமானது. கருவினா நம்ம உடம்பு, செல்கள், இந்த பிசிக்கல் பாடி. எக்ஸாக்ட்லி. வெறும் சதைப்பிண்டமான பௌதீக கருவிகள் மட்டுமே படைப்புக்கு முழுமையானது ஆகாது. அதுக்கு நாதம் வேணும். ஆமா, நாதம் அப்படிங்கிற பிரபஞ்ச ஆதி ஒலி கட்டாயம் வேணும். நாதம்னா சும்மா ஒரு சத்தம் இல்ல, அது ஒரு தொடர்ச்சியான வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷன் இல்லன்னா பாடி சும்மா ஒரு ஜட பொருள் தான். இத நாம ஒரு ரேடியோ உதாரணத்தோட ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க. இப்போ ஒரு ரேடியோ இருக்குன்னா அது வெறும் பிளாஸ்டிக், இரும்பு இதெல்லாம் சேர்ந்து ஒரு கருவி தான், ஒரு டிவைஸ். ஆனா அதுக்குள்ள இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பாயும் பொழுதுதான் அது உயிர் பெறுது. சூப்பரான உதாரணம். அதே மாதிரி தான் நம்ம உடவுங்கிற கருவிக்குள்ள பிரபஞ்ச ஒளியான நாதம் ஊடுருவும் போதுதான் சிருஷ்டி முழுமையடையுது. அதனாலதான் பூனப்பா இதில் சிறிது களைப்பெறிந்து பூரணமாய் உந்தனையும் சிருஷ்டித்தேனே அப்படின்னு சொல்றாரு. அந்த பேரொளியிலிருந்து ஒரு சின்ன பகுதி பிரிக்கப்பட்டு நமக்குள்ள செலுத்தப்படும் போதுதான் நம்ம முழுமையான மனிதனா உருவாக்கப்படுறோம். சரி, அப்போ இந்த சிருஷ்டி எப்படி இயங்குது, அதுக்கான டிரைவிங் ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கறத 7வது பாடல்ல அவர் சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சிருஷ்டித்த கலையதுதான் எத்தனையோ சொல்லும் திரண்டதொரு விபரமது தெரியச் சொல்லு. ஆஹா, இதுல முதல் 2 வரிகளுக்கான பிரேக் டவுன் பார்ப்போம். வார்த்தைகள் சிருஷ்டித்த கலையதுதான் எத்தனையோ சொல்லும் திரண்டதொரு விபரம் அது தெரிய சொல்லும். இதுல அந்த வேர்ச்சொல் பாத்தீங்கன்னா சிருஷ்டி, அதாவது படைப்பு. தற்கால தமிழ்ல இதை எப்படி சொல்லலாம்னா, படைக்கப்பட்ட கலைகள் எத்தனை அப்படின்னு சொல்லு, அதோட முழுமையான விவரங்களை எனக்கு தெளிவா சொல்லு அப்படிங்கிறது தான். இதுக்கான பின்னணி என்னன்னா, இது படைப்போட ரகசியத்தை அறியிற ஆவல்ல கேட்கப்படுற ஒரு நேரடி கேள்வி. ஒரு மாபெரும் பிரபஞ்சத்தோட தொடக்க புள்ளிய பத்தி அறியிற ஆர்வம் இதுல ரொம்ப தெளிவா தெரியுது. ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. சரி, அடுத்த 2 வரிகளை வாசிக்கிறேன். மட்டித்தகளையதுதான் நெய்மூன்றப்பா வதிகார மோகமதார் சிருஷ்டி செய்தேன். இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. இதுல வார்த்தைகள் பாத்தீங்கன்னா, மட்டித்தகளையதுதான் ஐமூன்றப்பா வதிகார மோகமதார் சிருஷ்டி செய்தேன். இதுல வேர்ச்சொற்கள் என்னென்ன வருது? 3 முக்கியமான வேர்ச்சொற்கள் இருக்கு. ஒன்னு ஐமூன்று, அதாவது 5 பெருக்கல் 3 15. அடுத்தது அதிகாரம், அதிகாரம்னா வல்லமை. 3வது மோகம், மோகம்னா ஒரு தீவிரமான விருப்பம். அப்போ தற்கால தமிழ்ல இதோட அர்த்தம், அளவிடப்பட்ட அந்த கலைகள் 15 ஆகும், அதனை எனது முழு அதிகாரத்தாலும் படைப்பின் மீதான தீவிர விருப்பத்தாலும் படைத்தேன் அப்படிங்கிறது தான். ஆமா, இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய பின்னணி என்னன்னா, படைப்பு அப்படிங்கிறது ஏதோ தானா நடக்கல. அது ஒரு தீவிரமான அதிகாரப்பூர்வமான விருப்பம், ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதோட வெளிப்பாடு தான் இது. ரொம்ப ஆழமான விளக்கம். அடுத்த 2 வரிக்கு போலாம். வட்டித் தகலை இதுதான் வாழையாகி வந்ததோட முகமைந்து கையும் பத்தாய். இங்க வேர்ச்சொல் வாழை. வாழை அப்படின்னா இளம் பெண் தெய்வம் அல்லது சக்தின்னு சொல்லலாம். கரெக்ட்.
தற்கால தமிழ்ல இதோட அர்த்தம் என்னன்னா, அந்த கலைகள் 15ம் ஒன்னா சேர்ந்து வாளை அப்படிங்கிற சக்தியா உருவெடுத்துச்சு. அவள் 5 முகங்களும் 10 கைகளும் கொண்டு தோன்றினாள் அப்படின்னு போகர் சொல்றாரு. அருவமா இருந்த கலைகள் எப்படி உருவமா மாறுது அப்படிங்கறத இங்க பார்க்க முடிகிறது. ஆமா, அதுதான் இதுல இருக்கிற நுட்பம். அருவமான ஆற்றல், அதாவது ஃபார்ம்லெஸ்ஸா இருக்கிற ஒண்ணு வாளை அப்படிங்கிற உருவமா மாறுது. அந்த 3 அதாவது 15 அப்படிங்கிறது இங்க 5 முகங்கள் மற்றும் 10 கைகள் அப்படின்னு வடிவம் பெறுது. பிரபஞ்ச கணக்கு அப்படியே ஒரு உருவமா மாறுது. வியப்பா இருக்கு. சரி, இந்த 7வது பாட்டோட கடைசி 2 வரிகள், எட்டித்தவணைக்கெனக்கு மூலமப்பா ஏக பரஞ்சோதியடா வெண்ணிக்கொள்ளே. இதுல வேர்ச்சொல் ஏக பரஞ்சோதி. அப்படின்னா ஒரே ஒரு மாபெரும் பேரொளி அப்படின்னு அர்த்தம் இல்லையா? கண்டிப்பா, ஒரே ஒரு மாபெரும் பேரொளி தான். இதோட தற்கால தமிழ் அர்த்தம், உனக்கும் எனக்கும் இந்த படைப்பு முழுமைக்கும் மூல காரணம் அந்த ஒற்றை பேரொளி அப்படிங்கறத மனதார எண்ணிக்கோள் அப்படின்னு சொல்றாரு. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட நீங்க இணைச்சு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். உருவமா தெரிஞ்ச அந்த வாழை சக்திக்கும் மனிதர்களாகிய நமக்கும் மூல காரணம் அந்த ஒரு ஒளிதான். இது ஒரு அற்புதமான அத்வைத சிந்தனை. ஆமா, எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டார். இப்ப நம்ம 8வது பாடலுக்கு போலாம். இந்த பாட்டு இன்னும் கொஞ்சம் ஆழமா போக போகுது. நான் வாசிக்கிறேன். சொல்லுங்க. கொள்ளவேயை 3 கலைக்கு தானும் குறியான வெளியொளிதான் எதுதான் சொல்லும். இந்த முதல் 2 வரிகள்ல வேர்ச்சொல் வெளி ஒளி, அதாவது வெட்ட வெளியின் வெளிச்சம். ஆமா, இதுக்கு தற்கால தமிழ்ல என்ன அர்த்தம்னா, அந்த 15 கலைகளுக்கும் அடிப்படையா விளங்குற அடையாளமா இருக்கிற அந்த வெட்டவெளியின் ஒளிய பத்தி எதுதான் முழுமையா சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறாரு. ஆஹா, இதோட முழு பின்னணி அர்த்தம் என்ன? இதுல நீங்க பார்க்க வேண்டியது உருவ வெளிப்பாட்டுல இருந்து மனித மனம் எப்படி அருவமான வெளியை நோக்கி, அதாவது அந்த ஸ்பேஸ் அல்லது வாயட நோக்கி எப்படி பயணிக்குது அப்படிங்கறத போகர் விளக்குறாரு. வார்த்தைகளால அந்த ஒளியை விவரிக்க முடியாது அப்படிங்கிற பிரமிப்பு அதுல இருக்கு. ஆஹா, ரொம்ப அற்புதமான பயணம் இது. சரி, அடுத்த 2 வரிகள் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். நான் வாசிக்கிறேன். விள்ளவே வெளிதானி எல்லாலில்லை விளங்கி நின்ற வெளியதுதான் என்னுக்குள்ளே. இது ஒரு மிகப்பெரிய ஆஹா தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, எனக்கும் இத படிக்கும்போது அப்படிதான் தோணுச்சு. இதுல வேர்ச்சொல் நீ அல்லால் இல்லை, அதாவது நீயே அன்றி வேறில்லை. அப்புறம் என்னுக்குள்ளே அப்படின்னா எனக்குள். தற்கால தமிழ்ல இத விளக்கமா சொல்லணும்னா, அந்த பிறவெளி அப்படிங்கிறது நீயே தான். பிரகாசமா விளங்குற அந்த வெளி எனக்குள்ள இருக்கு அப்படின்னு போக ரொம்ப உறுதியா சொல்றாரு. இதுக்கான பின்னணியை நினைச்சு பார்த்தா புல்லரிக்குது. பிரபஞ்ச ரகசியம் அப்படிங்கிறது எங்கேயோ வெளியே இல்ல, அந்த எல்லையற்ற வெளி உங்களுக்கும் எனக்கும் உள்ளே தான் இருக்கு அப்படிங்கிறது இது ரொம்ப ஆழமா உணர்த்துது. சரியா சொன்னீங்க. மனிதனுக்குள்ள ஒரு முழு பிரபஞ்சமே இருக்கு அப்படிங்கறத இவ்ளோ எளிமையா சொல்லிட்டாரு. சரி, இவ்ளோ பெரிய வெளி எனக்குள்ள இருக்குன்னா அது எப்படி பாக்குறது? அதுக்கான அடுத்த வரிகள் இதோ. நல்லவே இதையறிவ தேதுமைந்தா நானறிய சோதி என்ற கண்ணே வேணும். இதுல சோதி என்ற கண் அப்படிங்கிறது வேர்ச்சொல். ஒளி என்னும் ஞானக்கண் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, மைந்தனே இந்த ரகசியத்தை எப்படி அறிவது? இதை நான் முழுமையா உணர சோதி அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஞான கண் வேணும் அப்படின்னு தற்கால தமிழ்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். இதோட பின்னணியை கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. இதுல ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னவென்றால், நாம தினமும் பார்க்கிற இந்த சாதாரண கண்களால உள்ள இருக்கிற அந்த வெளியை பார்க்க முடியாது. அதற்கென ஒரு சிறப்பு திறப்பு வேணும். அதுதான் அந்த ஞான கண். புறக்கண்கள் வெளியே பார்க்க, அகக்கண் உள்ளே பார்க்குது அப்படின்னு சொல்லலாமா? ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி, இந்த 8வது பாட்டோட கடைசி 2 வரிகளுக்கு வந்துட்டோம். வள்ளலேசோ சோதி என்றா கண்ணே சொன்னால் வகை மோசமெத்த வப்பா சொல்லோனாதே. இது ஒரு எச்சரிக்கை. ஆமா, வேர்ச்சொற்கள் பாத்தீங்கன்னா வகை மோசம், அதாவது பெரும் ஆபத்து அல்லது விளைவு. அப்புறம் சொல்லோனாதே அப்படின்னா சொல்லக்கூடாது. இத தற்கால தமிழ்ல எப்படி சொல்றதுன்னா, இந்த ஞானக்கண் பத்தின ரகசியத்தை வெளிப்படையா வெளியே சொன்னால் பெரும் ஆபத்துகள் வரும். எனவே இதை வாய்விட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு போகர் கட்டளையிடுறார். இதோட பின்னணி ரொம்ப முக்கியமானது. சித்தர்கள் ஏன் அவங்களோட ரகசியங்களை எப்பவுமே ஒரு மறைபொருளாகவே வச்சிருந்தாங்க அப்படிங்கறத இது உணர்த்துது. கண்டிப்பா. பாடலுக்குள்ளேயே போகலான்னு நினைக்கிறேன். நான் இப்போ அந்த பாடலோட முதல் 4 வரிகளை தெளிவா வாசிக்கிறேன். நீங்க அதோட அர்த்தத்தை
குறிப்பா ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி இருக்கிற சூட்ச்மத்தை எங்களுக்கு விளக்குங்க. கண்டிப்பா வாசிங்க. சொல்லாதே சேதியது பில்லாவிட்டார் சூட்ச்மது வரிவதுதான் ஏது பேது கல்லான இருளுதாள் வந்து மூடும் கண்பத்தும் இருந்ததுனால் லாவதேது. இந்த வரிகளோட ஆழம் ரொம்ப பெரியது. இதுல முதல் வார்த்தையே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சொல்லாதே சேதியது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இத வார்த்தை வாரியாக பிரிச்சு பார்த்தோம்னா ரொம்ப தெளிவா புரியும். சொல்லாதே செய்தி அது அப்படிங்கறத சொல்லாத செய்தி அது அப்படின்னு பிரிக்கணும். சொல்லாத செய்தி அப்படின்னா என்ன? வெளிப்படையாக எல்லோருக்கும் பொதுவா சொல்லப்படாத ஒரு செய்தி. இன்றைய நவீன தமிழ்ல நாம இதை ஒரு மறைக்கப்பட்ட ரகசியம் அல்லது உபதேசம் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகத்திலேயோ சித்த மருத்துவத்திலேயோ ஒரு குரு தன் சீடனுக்கு அந்த சீடனோட பக்குவத்தை பொறுத்து நுட்பமாக கடத்துற ஒரு விஷயம் அது. ஓஹோ, அப்போ அந்த சொல்லாத செய்தி நமக்கு கிடைக்கலன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் அடுத்த வார்த்தையா. பில்லாவிட்டார், அதாவது இல்லாவிட்டால். அதான் விஷயம். அந்த சொல்லப்படாத ரகசியம் அல்லது சரியான குருவோட வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்க இல்லாவிட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கறத அடுத்த வரியில போகர் கேட்கிறார். சூட்சமாது வரிவது தானேது பேது. இந்த வரி எனக்கு ஓரளவுக்கு புரியுது. சூட்சமம் அது அறிவதுதான் ஏது அப்படிங்கிறது தானே இதோட மூல அர்த்தம். ஆமா, மூல அர்த்தமும் தற்போதைய அர்த்தமும் ஒண்ணுதான். அந்த நுட்பமான ரகசியத்தை, பிரபஞ்சத்தோட அந்த சூட்சமத்தை உங்களால எப்படி அறிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் அதோட பொருள். ஒரு குருவோட வழிகாட்டுதல் இல்லாம புரிஞ்சுக்க முடியாது. ஆமா, ஒரு குருவோட வழிகாட்டுதலோ அல்லது ஆழமான அகத்தேடலோ இல்லாம வெறும் மேலோட்டமான வாசிப்பால அந்த சூட்சமத்தை நீங்க ஒருபோதும் தொட்டிட முடியாதுன்னு போகர் ஆணித்தரமா சொல்றார். ஆனா இந்த இடத்துல தான் போகர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அது என்ன ரொம்பவே சிந்திக்க வச்சது. கல்லான இருள்தாள் வந்து மூடும். அது ஒரு மிகச்சிறந்த ஓமை. பொதுவா இருட்டு அப்படின்னா நாம என்ன நினைப்போம்? வெளிச்சமில்லாத ஒரு வெற்றிடம். ஒரு மெழுகுவர்த்தி ஏத்துனா இருட்டு போயிடும். ஆனா போகர் இங்க இருள கல்லான இருள்னு சொல்றார். கல் போன்ற இருள். இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஓமை தான் போகரோட மேதமை. கல்லான இருள் தான் வந்து மூடும். இதோட தற்போதைய அர்த்தம் என்னன்னா, இது வெறுமனே வெளிச்சம் இல்லாத நிலை கிடையாது. ஊடுருவ முடியாத பாறையை போன்ற கடினமான அறியாமை உங்களை சூழ்ந்து கொள்ளும். பாறை போன்ற அறியாமை. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி சாதாரண இருட்டா இருந்தா ஒரு டார்ச் லைட் அடிச்சா விலகிடும். ஆனா உங்களை சுற்றி இருக்கும் இருள் ஒரு கல்ல போல, ஒரு பாறையை போல கெட்டியா இருந்தா அதை அவ்வளவு எளிதா துளைக்க முடியாது. ஓ, வெளிச்சம் மட்டும் பத்தாது. ஆமா, அங்க வெளிச்சம் மட்டும் பத்தாது, அந்த பாறையை உடைக்கிற ஆயுதமும் வேணும். அப்போ இந்த இடத்துல அறியாமை அப்படிங்கிறது வெறும் தகவல்கள் இல்லாத நிலை கிடையாது. அது ஒரு கடுமையான மனத்தடை, ஒரு காக்னிட்டிவ் பயாஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? மிக சரியான ஒப்புமை. அந்த பாறை போன்ற அறியாமை உங்களை சூழ்ந்திருக்கும் போது என்ன ஆகும்னு அவர் அடுத்த வரியில சொல்றாரு பாருங்க. கண் பத்தும் இருந்ததனால் லாவதேது. கண் பத்தும் இருந்ததனால் ஆவது ஏது? ஆமா, என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு 10 கண்கள் இருந்தாலும் அதனால எந்த பயனும் இல்லை. உங்களை சுத்தி ஒரு கச்சுவர் இருக்கும்போது உங்களுக்கு 2 கண்ணு இருந்தா என்ன, 10 கண்ணு இருந்தா என்ன, எதையும் பார்க்க முடியாது. இத நாம இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்தோட பொருத்தி பார்த்தா ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ஆமா, ரொம்பவே பொருந்தி வரும். இன்னைக்கு நம்ம கையில இன்டர்நெட் இருக்கு, ஸ்மார்ட் போன் இருக்கு. உலகத்துல இருக்கிற அத்தனை நூலகங்களுக்கும் நம்ம நொடியில போக முடியும். தகவல்களை தேடுவதற்கு பல்லாயிரம் கண்கள் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா தெளிவு இருக்கா? அதுதான், இவ்வளவு கண்கள் இருந்தும் நம்ம கிட்ட அந்த சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிற அகக்கண் இல்லைன்னா நாம அந்த பாறை போன்ற இருளுக்குள்ளதான் இருக்கோமா? அதுதான் யதார்த்தம். இன்னைக்கு நம்ம கிட்ட டேட்டா, அதாவது தரவுகள் நிறைய இருக்கு. ஆனா கிளாரிட்டி, அதாவது தெளிவிருக்கான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். உண்மைதான். 10 கண்கள் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற பலவிதமான தகவல் தொடர்பு சாதனங்கள், புத்தகங்கள், பட்டங்கள்னு வச்சுக்கலாம். இவையெல்லாம் புற உலகத்துல இருக்கிற வடிவங்களை நமக்கு காட்டும். ஆனா உண்மையின் சாரத்தை காண அந்த உள்நோக்கு வேணும், அந்த அகக்கண். ஆமா, அந்த அகக்கண் திறக்கப்படாத வரைக்கும் இத்தனை கண்கள் இருந்தும் நாம குருடர்களாகத்தான் கற்சுவற்றுக்குள் முட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே போகர் முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லியிருக்கார். ரொம்பவே ஆழமான பதிவு அது. சரி, அந்த பாறை போன்ற இருளிலிருந்து தப்பிக்க என்னதான் வழி? அதற்கான விடை அடுத்த 4 வரிகள்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போ அந்த வரிகளை வாசிக்கிறேன். சொல்லுங்க, கேப்போம். நல்லான சோதியது ஞானமாகும், ஞானமென்ற அன்போனா உயிரே இல்லை, வல்லான கண்ணையும் தான் வாயிற் சொன்னால் வகையேதும் உனக்கில்லை வழங்கினேனே. ஆஹா, ரொம்ப அற்புதமான வரிகள்.
இதுல மொத 2 வரிகள் ரொம்ப நேரடியான அர்த்தத்தை கொடுக்குது. நல்லான சோதியது ஞானமாகும். அதாவது நல்லான சோதி அது ஞானமாகும். தூய்மையான அந்த ஒளியே உண்மையான அறிவு, அதுதான் ஞானம். ஆமா, இந்த வரியில எந்த சிக்கலும் இல்ல. மூல அர்த்தமும் தற்போதைய அர்த்தமும் ஒன்றுதான். அந்த பாறை போன்ற இருளை உடைக்கக்கூடிய ஒரே ஆயுதம் அந்த தூய்மையான பேரொளிதான். அதைத்தான் அவர் ஞானம்னு சொல்றார். அது புரிஞ்சுது. அடுத்த வரியில ஞானம் என்ற கண் போனால் உயிரே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஞானம் என்ற கண் போனால் உயிரே இல்லை. இதோட அர்த்தம் என்னன்னா, ஞானம் என்கிற அந்த அகக்கண் பார்வையற்று போனால் இந்த உயிருக்கு எந்த அர்த்தமும் இல்லை. உயிருடன் இருப்பதற்கான நோக்கமே அதுதானா? ஆமா, அதாவது உயிருடன் இருப்பதற்கான நோக்கமே அந்த ஞானத்தை அடைவதுதான். அது இல்லை என்றால் மனிதன் வெறும் நடைப்பணத்துக்கு சமம் அப்படிங்கிறது தான் இதோட தற்போதைய அர்த்தம். இது வரைக்கும் எனக்கு தெளிவா புரியுது. ஆனா அடுத்த 2 வரிகள்ல தான் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எந்த இடத்துல சொல்றீங்க? வல்லான கண்ணையும் தான் வாயிற் சொன்னால் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த ஞான கண்ணை பத்தி வாயால சொன்னான்னு சொல்றாரு. இப்படி சொல்றதுக்கு என்ன காரணம்? இந்த இடத்துல தான் நாம ரொம்ப கவனமா இருக்கணும். இது சித்தர்களுக்கே உரிய ஒரு தனித்துவமான முரண். இத வார்த்தை வாரியா பிரிப்போம். வல்லான கண்ணையும் தான் வாயில் சொன்னால். இதோட அர்த்தம் என்ன? இதோட மூல மற்றும் தற்போதைய அர்த்தம் என்னன்னா, வலிமை மிக்க அந்த ஞான கண்ணை பற்றிய அனுபவத்தை வெறும் வார்த்தைகளால் வாயில் சொன்னால் என்ன ஆகும்? அடுத்த வரியில விட சொல்றார் பாருங்க. வகையேதும் உனக்கில்லை வழங்கினேனே. ஆமா, வகை ஏதும் உனக்கில்லை வழங்கினேனே. அதாவது கேட்பவருக்கு அதை புரிந்து கொள்ளும் வழியோ அதை அடைவதற்கான பயனோ இல்ல. இதையே நான் இப்போது உங்களுக்கு உபதேசித்து விட்டேன் என்கிறார் போகர். ஒரு நிமிஷம். அப்போ நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இவ்ளோ நேரம் அந்த ரகசியத்தை பத்தி, ஞானத்தை பத்தி, ஒளிய பத்தி ஒரு பெரிய பாடலையே எழுதி கொடுத்துட்டு கடைசில இத நான் வார்த்தைகளால வாயால சொன்னா உனக்கு புரியாது, எந்த பயனும் இல்ல, இதையே நான் உனக்கு உபதேசமா வழங்குறேன் அப்படின்னு முடிக்கிறாரே. ஆமா, அப்படிதான் முடிக்கிறாரு. இது எப்படி சாத்தியம்? சொல்லி கொடுத்துட்டே சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்றது முரண்பாடா இல்லையா? கண்டிப்பா முரண்பாடுதான். ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய உண்மை இருக்கு. இது அனுபவபூர்வமான அறிவிற்கும் வெறும் தத்துவார்த்தமான அறிவிற்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாட்டை உணர்த்துது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சொல்லுங்க. சைக்கிள் ஓட்டுறத பத்தி நீங்க 1000 புத்தகங்கள் படிக்கலாம். பேலன்ஸ் பண்ணணும், பெடல் பண்ணணும்னு வீடியோ கால் பார்க்கலாம். அதெல்லாம் வெறும் தியரி. ஆமா, பிராக்டிகல் கிடையாது. உண்மையிலே சைக்கிள்ல ஏறி உட்கார்ந்து ஒரு தடவை கீழே விழுந்து அந்த பேலன்ஸை உங்களோட உடம்பு உணருது பாருங்க, அதுதான் அனுபவம். அந்த பேலன்ஸை எப்படி பிடிக்கணும்னு உங்களால வார்த்தைகளால இன்னொருத்தருக்கு 100% விளக்கிட முடியாது. அருமையான உதாரணம். அதே மாதிரி தான் ஒரு மாம்பழத்தோட சுவையும். நீங்க ஒருத்தர்கிட்ட மணிக்கணக்கா மாம்பழத்தை பத்தி விவரிக்கலாம். அது தித்திக்கும், கொஞ்சம் புளிக்கும், அதனுள் ஒரு வாசம் இருக்கும்னு 1000 வார்த்தைகள்ல சொல்லலாம். ஆனா அந்த மாம்பழத்தோட உண்மையான சுவைய அவர் என்றாவது ஒரு நாள் கடித்து சுவைத்தால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும். அது வார்த்தைகளால கடத்த முடியாது. ஞானம் என்பதும் அப்படிதான். அதை வெறும் சொற்களால், எழுத்துக்களால், வாயிற் சொன்னால் கடத்த முடியாது. அதை ஒருவரே தன் சொந்த அனுபவத்தால் உணர்ந்து கொள்ள வேண்டும். வார்த்தைகளால் விவரிக்க முடியாததை வெறும் வார்த்தைகளை கொண்டு தேடுவது பயனற்றது அப்படிங்கிறத போகர் ரொம்ப ஆழமா பதிவு செய்கிறார். மாம்பழத்தின் சுவை, சைக்கிள் ஓட்டுற உதாரணம், இது ரொம்பவே துல்லியமா அந்த முரண்பாட்டை விளக்குது. அப்போ தத்துவங்களை படிக்கிறது தப்பில்ல, ஆனா அந்த தத்துவமே அனுபவம்னு நினைச்சுக்கிறது தான் தப்பு இல்லையா? மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு கேள்வியா கேட்க விரும்புறேன். நாம வாழும் இந்த யுகத்துல எந்த ஒரு சந்தேகம் வந்தாலும் உடனே கூகுள்ல தேடுறோம், விக்கிபீடியால படிக்கிறோம், யூடியூப்ல பாக்குறோம். ஒரு விஷயத்தை பத்தின தகவல் கிடைச்ச உடனே அந்த விஷயமே நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு நம்ம நம்ப ஆரம்பிச்சிடுறோம். அது ஒரு மாயதான். ஆமா. ஆனா எதை நாம வெறுமனே படிச்சு தெரிஞ்சுக்கிறோம், எதை நாம உண்மையிலேயே அனுபவபூர்வமாக உணர்றோம்? ஒரு தத்துவத்தை அல்லது ஒரு கருத்தை படிப்பதற்கும் அதை வாழ்ந்து பார்ப்பதற்கும் இடையில அந்த கல்லான இருள் இருக்கு அப்படிங்கறத நம்ம என்னைக்காவது உணர்ந்திருக்கோமா? இது ரொம்பவே முக்கியமான ஒரு பார்வை. அறிவியலோ தத்துவமோ அல்லது எந்த ஒரு துறையானாலும் ஆழமான புரிதல், அதாவது போகர் சொல்லும் அந்த சூட்சமம் அப்படிங்கிறது வெறும் தகவல்களை மனப்பாடம் செய்வதில் இல்ல, அது ஒரு உள்வாங்குதல், இன்டர்னலைசேஷன். ஆமா, நீங்க ஒரு தகவலை பெறும்போது அது உங்க மூளைக்குள்ள மட்டும் சென்றால் அது வெறும் தரவு. அது உங்களோட சிந்தனையை மாற்றி உங்க அகக்கண்டை திறந்து உங்களோட ஒரு பகுதியாக மாறினால் மட்டுமே அது ஞானம். ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ இந்த முழு பாடல்களோட பயணத்தையும் ஒரு சுருக்கமா பார்த்தோம்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமான படம் நமக்கு கிடைக்குது. பிரபஞ்சத்தோட 1008 கலைகள் மனித உருவாக்கத்துக்காக 51 சுருங்குது.
அப்புறம் நாதம்ங்கிற ஒளியால அதிர்வு வருது. அதுக்கப்புறம் 15 கலைகளா பிரிஞ்சே அதிகார மோகத்தால வாளை உருவமாகி இயங்குது. ஆமா. ஆனா இதெல்லாம் படைப்போட இயந்திரவியல் மட்டும்தான். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஞானம் அப்படிங்கிற உள் ஒளி மட்டும்தான். 10 கண்கள் இருந்தாலும் ஞானம் இல்லைன்னா அது கல்லான இருள்தான் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பதிவு பண்ணிருக்காரு. இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு தகவல் தொழில்நுட்ப யுகத்துல வாழ்றவங்களுக்கு, அதாவது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ரொம்பவே பொருத்தம். ஏன்னா இன்னைக்கு நாம வெளி உலக தகவல்களை தேடி சதா சர்வகாலமும் ஓடிக்கிட்டே இருக்கோம். போகர் சொன்ன அந்த 10 கண்கள் செய்யற வேலைய இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற ஸ்மார்ட் போன் ஸ்கிரீன்ஸும் இன்டர்நெட்டும் செய்யுது. உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துடணும்னு ஒரு ஆசை. இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் நம்மள ரொம்ப புத்திசாலி மாதிரி காட்டலாம். ஆனா வெறும் கருவிகளால மட்டுமே வாழ்க்கையை நிறைவு செய்ய முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஞானம்ங்கிற ஒற்றை கண்ணை திறக்க நீங்க நேரம் ஒதுக்குறீங்களான்னு ஒரு கணம் யோசிக்கணும். உள்ளொளி கட்டாயம் தேவை அப்படிங்கறத இந்த நிபுணரோட வார்த்தைகள் நமக்கு உணர்த்துது. வெளியுலக தகவல்கள் நம்மள ஒரு நல்ல மிஷினா மாத்தலாம். ஆனா அகவயமான தேடல் மட்டும்தான் நம்மள முழுமையான மனிதனா ஆக்கும். கண்டிப்பா. சரி, நாம இந்த ஆழமான அலசலோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஆனா விடைபெறுவதற்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆழமான கேள்வியை நான் விட்டுட்டு போக விரும்புறேன். சொல்லுங்க. இந்த மூலப்பாடல்ல சோதி என்ற உண்மையான கண்ணை பத்தி வார்த்தையா பேசுனா அது தன் சக்தியை இழந்துடும், அது பெரும் மோசம்னு பார்த்தோம் இல்லையா? ஆமா, வகை மோசம். அப்படி என்றால் இன்னைக்கு நாம சோஷியல் மீடியாலையும் இன்டர்நெட்லயும் சும்மா மேலோட்டமா படிச்சுட்டு இதுதான் சரின்னு மணிக்கணக்கா விவாதிக்கிற பல உண்மைகள் வெறும் வெற்று வார்த்தைகளா மட்டும்தானே சுத்திட்டு இருக்கு. அந்த உண்மையான அனுபவத்தை அவை இழந்துடுச்சோன்னு ஒரு சந்தேகம் வருது. சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். வார்த்தைகளை கடந்து, வெறும் வாதங்களை கடந்து எப்ப நாம அந்த அனுபவபூர்வமான ஞானத்தை தேடப் போறோம்? இந்த ஒரு சிந்தனையோடு இன்னைக்கு இந்த விரிவான தேடலை நாம நிறைவு செய்வோம். கண்டிப்பா. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான உரையாடலில் சந்திப்போம்.